இஸ்லாமியர்கள்லாம் என்ன பண்றாங்க, இது நம்மளுடைய இஸ்லாமியர் பகுதியில இருந்துகிட்டு இவங்க எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த நகரத்தை எப்படியாவது கைப்பற்றணும்னு முயற்சி பண்றாங்க. கைப்பற்றவும் செய்யறாங்க. கைப்பற்றி தான் அதுக்கு பேரை வந்து இஸ்தான்புல் மாத்துறாங்க. இப்ப இருக்க அதே இஸ்தான்புல் தான். அப்ப இந்த கான்ஸ்டான்டினோபிள் இஸ்தான்புல்லா மாறும்போது ரோம் நகரத்துல இருந்த சக்கரவர்த்திகள்லாம் போய் போப்புகள் காலம் வந்துருது. போப்புகள் தான் அந்த போப்பாண்டவர்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் வந்து மொத்த ரோம் சாம்ராஜ்யத்துக்கே ராஜா மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு நம்ம கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்த நகரத்தை நம்ம இழந்துட்டோம், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்போ தனித்தனி நாடுகள் கிடையாது, எல்லாம் தனித்தனி கவர்னரா இருக்கிறாங்க. இப்ப இருக்க மாதிரியே ஜெர்மனி, பிரான்ஸ் இவங்க எல்லாமே தனித்தனி கவர்னரா இருக்காங்க. ஒவ்வொரு கவர்னருக்கும் வருஷா வருஷம் குறிப்பிட்ட அளவுக்கு எண்ணிக்கையில போர் வீரர்கள், குதிரைகள் எல்லாத்தையும் அனுப்பணும்னு சொல்றது. இதை எடுத்துக்கிட்டு இவங்க நேரா போய் இஸ்தான்புல்ல மறுபடியும் பிடிக்கிறது, பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பேரை மாத்தி பழையபடி கான்ஸ்டான்டினோபிள்னு பேர் வைக்கிறது. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்க இஸ்லாமியர்கள் மறுபடியும் வந்து பிடிச்சி இவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு மறுபடியும் இஸ்தான்புல்னு பேர் வைக்கிறது. இப்படியே கிட்டத்தட்ட அது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருந்தது. இதைத்தான் சிலுவை போர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆங்கிலத்துல குரூசேட் வார், இல்லைன்னா குரூசேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலுவை போர்லாம் வந்ததுனாலதான் வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளே தனித்தனியா பிரிஞ்சது. ஏன்னா வருஷா வருஷம் சண்டைக்கு ஆள் அனுப்பிட்டே இருக்கணும்,